தமிழ் புத்தாண்டு விழாவை முன்னிட்டும் பொங்கல் விழாவை முன்னிட்டும் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவையின் சார்பில் எங்களது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழக பெண்கள் செயற்களமும் தமிழர் எழுச்சி இயக்கமும் இணைந்து இன்று மெரினா கடற்கரையில் தமிழ் புத்தாண்டு நாளை இன்று இங்கே மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஐயன் வள்ளுவன் காட்டிய வழியிலே தமிழ் மக்கள் நடைபெற வேண்டும், உலக மக்கள் எல்லாம் வள்ளுவத்தின் வழியில் நடக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிற விதத்திலே இன்றைக்கு இந்த விழா இங்கே அமைந்திருக்கிறது. இழந்ததை மீட்போம், இருப்பதை காப்போம், இன உணர்வு கொள்வோம் என்பதுதான் இந்த விழா எடுத்து சொல்லுகிற செய்தி. உலகத் தமிழர்கள் எல்லாம் இன உணர்வு கொண்டு நம்முடைய உரிமையை காக்க போராட வேண்டும் என்று இந்த நல்ல நாளிலே கேட்டுக்கொள்கிறோம். தைத்திங்கள் முதல் நாள் தமிழர்களுடைய ஆண்டாக அது சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த பொங்கல் நாளில் உலகத்தில் எந்த இன மக்களுக்கும் இல்லாத சிறப்போடு கூடிய இந்த பொங்கல் நாளில் பிறக்கிற இந்த தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளோம். இளைஞர்கள் அனைவரும் ஒன்று கூடி ஒரு புத்தெழுச்சியை இந்த மெரினா கடற்கரையிலே உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த சிறப்பு தமிழகம் முழுவதும் விரிந்து பரவி இந்த பண்பாட்டை காக்கிற சிறப்பு மேலும் மேலும் வளர வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை இன்னும் அரை மணி நேரம் தான் நிகழ்ச்சி இருக்கு. தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டுகள், கலை, நடனம் போன்றவை உலக தமிழ் சமூகத்திற்கு எடுத்து சொல்கின்ற வகையிலும் தமிழர் திருநாள் நம்முடைய தமிழர் புத்தாண்டு முதல் நாளாக உலகமெல்லாம் வாழ்கின்ற தமிழர்கள் உற்சாகமாக கொண்டாட வேண்டும் என்கிற அடிப்படையில் தமிழ் சமூகத்தின் இன்றைய இளையம் தலைமுறையுடன் புத்தாண்டு என்பது ஆங்கில முதல் நாளை குறிக்கின்ற ஜனவரி 1 தான் நம்முடைய புத்தாண்டு என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுவல்ல, உலகத்திற்கே புதுமுறை தந்த ஐயன் திருவள்ளுவர் அவர்களுடைய ஆண்டை முதலாக குறிக்கின்ற சுரவம் 1 என்கிற இந்த தை திருநாள் தான் தமிழர்களுக்கான முதல் நாள் என்பதை
உலக தமிழ் சமூகத்துக்கு எடுத்து சொல்கின்ற வகையில் இங்கு தமிழர்கள் அனைவரும் ஒன்று கூடி இந்த புத்தாண்டை நாம் இங்கு வரவேற்று கொண்டாடுகிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இது இந்த ஆண்டுக்கான தொடக்கம். இனி உலக தமிழ் சமூகம் புத்தாண்டை நிச்சயமாக மிக மகிழ்ச்சியோடு கொண்டாடுவார்கள். குறிப்பாக இன்றைய பொங்கல், நாளை மாட்டுப் பொங்கல் என்று சொல்லக்கூடிய உழவர் திருநாளை குறிக்கின்ற அந்த நாள் உலகத்திற்கே சோறு போட்ட தமிழன் இன்றைக்கு இந்த பாரம்பரிய கலைகளையும் பாரம்பரிய விழாக்களையும் மறந்து வருகின்ற இந்த சூழலில் இது இங்கு நடத்தப்படுகின்ற தமிழ் அறிஞர்களால், பெண்கள் இயக்கத்தினால், தமிழ் சமூகத்தினால் நடத்தப்படுகின்ற இந்த விழா வரவேற்கக்கூடிய ஒன்று, பாராட்டக்கூடிய ஒன்று. இதை வரும் ஆண்டுகளில் இது மிக பெரிய அளவில் கொண்டாடுவோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைத்து உலகமெல்லாம் வாழ்கின்ற தமிழர்களுக்கும், தாய் தமிழகத்தின் தமிழர்களுக்கும் நெஞ்சார்ந்த பொங்கல் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.